Hi friends, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாயிரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம பிரெட்டை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஜூஸியான ஸ்வீட் செய்ய போறோம். இது நம்ம 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிட முடியும். சோ உங்க வீட்ல பிரெட் இருந்துச்சுனா இப்பவே செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான sugar syrup ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துர்க்கேன். 1/2 கப் அளவு சர்க்கரையை ஒரு panல சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறோம். இது நல்லா கொதிச்சு பிசுக்கு பதம் வரணும். அதாவது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போறோம். ஒரு கம்பி பதம் வரணும், சிறு கம்பி பதம் வரணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நல்லா கொதிச்சு பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியா இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி இடிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையா இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா வாசனையாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது 2-3 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு பாகு நல்லா தயாராகிடுச்சு. இது நம்ம தொட்டு பார்த்தோன்னா நல்லா பிசுன்னு இருக்கும். 2 விரலுக்கு இடையில் அந்த பிசுப்பு தன்மை தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்தும் செய்யலாம், ஏலக்காய் சேர்க்காமல் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரோஸ் எசன்ஸு அல்லது வேறு ஏதாவது எசன்ஸ் இருந்துச்சுன்னா கூட சேர்க்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸு, பன்னீர், இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக, அல்லது சேர்க்காமல் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்காமல் கூட செய்யலாம். நான் எல்லோ கலரில் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவும் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்காமல் கூட செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். 6 அல்லது 7 ஸ்லைசஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு நீளமாக வேணும் அப்படி கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஸ்கொயராக வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரே பிரெட்டாக முழுசாகவும் செய்யலாம், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி நடுவில் க்ராஸாக கட் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை போட்டு பொரிக்க போகிறோம். இது ரொம்ப நேரம் பொரிய விடக்கூடாது, உடனே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ போட்டு உடனே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா உடனே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி வச்சுருங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்துரும். இந்த மாதிரியும் பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைனா தவாவில் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காமல் அப்படியே ரோஸ்ட் பண்ணி கூட எடுத்துடலாம். ஸோ ஆயிலி ஃபுட்டு வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கிறத இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே விட்டுட்டோம்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து இந்த சிரப்பில் சேர்த்துட்டு இதை அப்படியே ஜஸ்ட் அப்படி பெரட்டி விட்டு உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க. பொரிச்சு எடுத்த ப்ரெட்டை சுகர் சிரப்பில் சேர்த்ததுமே அந்த ப்ரெட்டு சுகர் சிரப்பெலாம் லைட்டாக உறிஞ்ச ஆரம்பிக்கிறோம். ஸோ உடனேவே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாயிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி உடனேவே எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பிரெட் ஸ்லைஸையும் இதுக்குள்ளே போட்டுட்டு உடனேவே எடுத்துருங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான அதே நேரத்தில் ஜூஸியான பிரெட் ஸ்லைசஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.